வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சென்னை தலைமைச் செயலகம் அருகே சல்பர் வாயு கசிவு ஏற்பட்டதால் கடும் புகை மூட்டம். மூச்சு திணறல், கண் எரிச்சல் உள்ளிட்ட சுவாச பிரச்சினைகள் ஏற்பட்டதால் பொதுமக்கள் கடும் அவதி. துறைமுகத்தில் வைக்கப்பட்டிருந்த சல்பர் அதிக வெப்பம் காரணமாக வேதியியல் மாற்றமடைந்து வெண்புகையாக படர்ந்து வருகிறது. சல்பர் அனைத்தும் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை எனவும் துறைமுகம் தரப்பில் விளக்கம். அதிமுகவில் கட்சி பதவி பறிக்கப்பட்ட எஸ்பி வேலுமணி உள்ளிட்டோருக்கு மீண்டும் பொறுப்பு வழங்க எடப்பாடி பழனிசாமி திட்டம். ஓரிரு நாட்களில் முக்கிய அறிவிப்பை எடப்பாடி பழனிசாமி வெளியிட உள்ளதாக தகவல். வருமானத்தை மறைத்ததாக வருமான வரித்துறை நடத்திய விசாரணையின் அடிப்படையில் முதலமைச்சர் விஜய் மீது வழக்கு பதிவு செய்ய கோரிய வழக்கு மனு வாபஸ் பெறப்பட்டதை அடுத்து தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள வேதாந்தா குழும தலைமை அலுவலகத்தில் அமலாக்கத்துறை சோதனை. சட்டவிரோத பண பரிமாற்றம் தொடர்பான புகாரின் அடிப்படையில் அமலாக்கத்துறை நடவடிக்கை. சந்திரசேகர், ஷில்ராகு உள்ளிட்ட 5 பேர் உச்சநீதிமன்ற நீதிபதிகளாக பதவியேற்பு. தமிழ்நாட்டைச் சேர்ந்த மூத்த வழக்கறிஞர் வி. மோகனா உச்சநீதிமன்ற நீதிபதியானார். பரந்தூர் விமான நிலையம் அமைவதற்கு ஆர்வம் காட்டாத முதலமைச்சர் விஜய் தலைமையிலான தவேக அரசு. தமிழக பொருளாதார வளர்ச்சிக்கு பரந்தூர் விமான நிலையம் அவசியம் குறித்து முதலமைச்சர் விஜயிடம் அறிக்கை வழங்க விமான நிலைய ஆணையம் திட்டம். டெல்லியில் மத்திய அமைச்சர் நிதின் கட்கரியை இன்று சந்திக்கிறார் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா. நெடுஞ்சாலைத்துறை தொடர்பாக பல்வேறு கோரிக்கைகளை முன்வைக்க உள்ளதாக தகவல். மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் விக்னேஷ் உள்துறை செயலாளருடன் இன்று ஆலோசனை. டாஸ்மாக் பணியாளர்களுக்கு மாற்றுப் பணிகள் வழங்க கோரி பல்வேறு சங்கங்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் ஆலோசனை என தகவல். தமிழகத்தில் அனைத்து தனியார் பள்ளிகளிலும் கல்வி கட்டணத்தை தகவல் பலகையில் வெளிப்படையாக காட்சிப்படுத்த வேண்டும். தனியார் பள்ளிகள் இயக்குநர் அதிரடி உத்தரவு. தென்மேற்கு பருவமழை காலத்தில் தடையற்ற மின்சாரம் வழங்க இன்று முதல் ஜூலை 16 வரை சுமார் 45 நாட்களுக்கு கூடுதல் பணியாளர்கள் நியமிக்க தமிழ்நாடு மின் பகிர்மான கழகம் நடவடிக்கை. மின்வாரிய அதிகாரிகள் மற்றும் பணியாளர்களின் உறவினர்களை ஒப்பந்த அடிப்படையில் பணியில் அமர்த்தக்கூடாது எனவும் சுற்றறிக்கை. தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து சார் பதிவாளர் அலுவலகங்களிலும் ஆவணப்பதிவுகளை கண்காணிக்க 2 அதிகாரிகள் நியமனம். பதிவுத்துறை துணைத் தலைவர், மாவட்ட பதிவாளர் ஆகியோரை கண்காணிப்பு அதிகாரிகளாக நியமித்து பதிவுத்துறை தலைவர் உத்தரவு. தமிழகத்தில் ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு தொடக்கம். முதன்முறையாக டிஜிட்டல் முறையில் கணக்கெடுப்பு நடைபெறுகிறது. முதலமைச்சர் விஜயுடன் காங்கிரஸ் மூத்த தலைவர் ப. சிதம்பரம் திடீர் சந்திப்பு. சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் விஜயை நேரில் சந்தித்து பேசினார். பாஜகவில் அடிப்படை உறுப்பினர் உட்பட அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் அண்ணாமலை ராஜினாமா செய்ய உள்ளதாக தகவல். விரைவில் தனிக்கட்சி குறித்த அறிவிப்பை அண்ணாமலை வெளியிட உள்ளதாக எதிர்பார்ப்பு.
பாஜக தேசிய தலைவர் நிதின் நவீன், தேசிய அமைப்பு பொதுச் செயலாளர் PL சந்தோஷ் ஆகியோருடன் அண்ணாமலை சந்திப்பு. தன்னுடைய கட்சி பதவியை ராஜினாமா செய்வதற்கான காரணங்களை அண்ணாமலை விளக்கியதாக தகவல். பாஜகவில் இருந்து அண்ணாமலை விலக இருப்பதாக கூறப்படும் நிலையில் தமிழக பாஜக தலைவர்கள் பேச்சுவார்த்தை. முடிவை மாற்றிக்கொள்ள வேண்டும் என நயினார் நாகேந்திரன் உள்ளிட்டோர் அண்ணாமலையை வலியுறுத்தியதாக தகவல். டெல்லி சென்ற பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலையுடன் பாஜகவின் முக்கிய தலைவர்கள் சமாதான பேச்சுவார்த்தை தோல்வி என தகவல். முறையான முக்கியத்துவம் அளிக்கக்கூடிய பொறுப்புகள் வழங்கப்படும், அமைதியாக இருங்கள் என கூறியும் சமாதானம் ஆகாத அண்ணாமலை. லாக்அப் மரணமடைந்த காவலாளி அஜித்குமார் வீட்டில் தனிப்படை போலீசார் என கூறி நள்ளிரவில் புகுந்து விசாரணை செய்த மர்ம நபர்கள். விசாரணை மேற்கொண்டவர்கள் உண்மையான காவலர்களா என உரிய விசாரணை நடத்த வேண்டும் என குடும்பத்தினர் கோரிக்கை. மேகதாது அணைக்கு எதிராக சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே மதிமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம். வைகோ, தனியரசு, திருமுருகன் காந்தி மற்றும் விவசாய சங்கங்களின் பிரதிநிதிகள் பங்கேற்று முழக்கம். போதைப்பொருள் புழக்கத்தை தட்டி கேட்டால் கொலைதான் இந்த ஆட்சியில் பதிலா? இதுதான் மாற்றமா? சென்னை தண்டையார்பேட்டையில் கஞ்சா விற்பனையை தட்டி கேட்ட இளைஞர் அடித்து கொலை செய்யப்பட்டதை சுட்டிக்காட்டி EPS கேள்வி. காவல்துறையை கையில் வைத்திருப்பவர் சட்டம் ஒழுங்கிற்கு பொறுப்பேற்காமல் நழுவ முயல்வது வெட்கக்கேடு என EPS குற்றச்சாட்டு. உங்கள் உதவியாளர் வீட்டு விழாவை சிறப்பிக்க தமிழக பெண்களின் பாதுகாப்பை காம்ப்ரமைஸ் செய்தீர்களா எனவும் முதலமைச்சர் விஜய்க்கு கேள்வி. புதிய ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு தாயுமானவர் திட்டம் மூலம் இன்று முதல் பொது விநியோக திட்ட பொருட்கள் விநியோகம். தமிழ்நாடு அரசு அறிவிப்பு. சென்னை கோடம்பாக்கத்தில் உள்ள ஸ்டுடியோவில் தனது 83வது பிறந்த நாளை கொண்டாடிய இசைஞானி இளையராஜா. ஏராளமான ரசிகர்கள் குவிந்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர். பல ஊர்களில் இருந்து தன்னை காண வந்துள்ள ரசிகர்களின் அன்புக்கு நன்றி. ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் ரசிகர்கள் தன்னை சந்தித்து வாழ்த்துவது மகிழ்ச்சி என இசையமைப்பாளர் இளையராஜா நிகழ்ச்சி. இசை உலகின் மகுடமாக திகழ்ந்தவரும் இசைஞானி இளையராஜா தமிழ்நாட்டிற்கு பெருமை சேர்த்து வருகிறார். உங்கள் இசை இன்னும் பல தலைமுறைகளுக்கு வழிகாட்டும் ஒளியாகவும் ஊக்கமாகவும் தொடரட்டும், ஒளிக்கட்டும் என முதலமைச்சர் விஜய் பிறந்தநாள் வாழ்த்து. இசையமைப்பாளர் இளையராஜாவுக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்த திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின், அன்னக்கிளியில் தொடங்கி சிம்போனி வரையிலான ராஜாவின் ராஜாங்கம் தொடரட்டும் எனவும் வாழ்த்து. பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்த திமுக தலைவர் மு.க.ஸ்டாலினுக்கு இசையமைப்பாளர் இளையராஜா நன்றி. வாழ்த்து தெரிவித்த அனைத்து ரசிகர்களுக்கும் நன்றி தெரிவித்து வீடியோ வெளியீடு. அரபிக்கடலில் நிலவும் காற்று சுழற்சியால் தமிழ்நாட்டில் பருவமழை தாமதம். நாளை அல்லது நாளை மறுதினம் பருவமழை தொடங்க வாய்ப்பு.